15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்களை பெற்றிருக்காங்க, அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 63,000 கோடியில் 118 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம், அனுமதி பெற்றோம். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கலை. மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கலை. சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சுருக்குது. இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம், திறமையில்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது. என்டிஏ பழனிசாமி, அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. நிச்சயமாக, அதாவது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவு தான் நீங்கள் போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில் வந்து அதையே சொல்லி நாங்கள் பொருந்த இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்லை. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ, அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ, அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் தான் அதிமுக இடம்பெற்றிருக்குது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. ஜெயிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு. அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அதிமுக கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? புதிய நான் சில கட்சியில் தான் வரும்னு சொல்லுவேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கட்சியில் வரும்னு சொன்னால் வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல ஒரு நன்றி மாநாடு நடக்குது. அதற்கான அழைப்பீதழில் முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்கள் ஆட்சியை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு அது உள்ளே இருக்க ஒருங்கிணைப்பாளர்களே சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கும் தெரியாதவனும் இல்லை. இதில் ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் தானே அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி
அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொலை போயிருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்க ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுடைய ஏங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தால் நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்டம் இப்போ கூட 13ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பாருங்க, பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம். தினம் ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தினா வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேர், ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. சார், செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் செய்தியாளர் மீதே வந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் ஸ்டாலின் அரசாங்கம். அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுக்கு தான் நீங்க துணை நிற்கிறீங்க. எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் இந்த ஆண்டு இப்போது எதிர்க்கட்சியில் அப்போ என்னை பற்றி விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பற்றி விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் இருக்கு, எதையாவது ஒரு வாதமான வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துகிட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா எழுத ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோடு செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலையே. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து. அது இடைக்கால பட்ஜெட் தான், இன்றையும் பட்ஜெட் தானே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.